சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழாவின் கௌரவ விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயம் அந்த நாட்டில் உள்ள புராதன வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. இலங்கையிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற இலங்கையர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. அத்துடன் இந்த ஆலயம் சிங்கப்பூரில் உள்ள சிலோனிஸ் வீதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா அண்மையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்தை வரலாற்று சின்னமாக பிரகடனப்படுத்திய சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் இஎஸ்என்கோ கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு மேள வாத்தியம் முழங்க அழைத்து வரப்பட்டார். இந்த கும்பாபிஷேக நிகழ்வின் பிரதம விருந்தினராக சிங்கப்பூரின் சட்டத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சர் கே சண்முகம் கலந்து கொண்டிருந்தார். விசேட அழைப்பின் பேரில் கௌரவ விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவும் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து சிறப்பித்தார். அத்துடன் சிங்கப்பூரின் முன்னாள் குடியரசுத் தலைவர் SR நாதன் மற்றும் இந்த ஆலயத்தின் அறங்காவலரும் இந்திய சிங்கப்பூர் வர்த்தக சங்கத்தின் தலைவருமான கொலாநிதி தேவேந்திராவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். புகழ்பூத்த சிவாச்சாரிய பெருமக்களால் நடத்தப்பட்ட இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து பிரதான கும்பங்களின் வீதி பிரதட்சணம் இடம்பெற்றது. அங்கே அவர்கள் அதனை அடுத்து ராஜகோபுரம் முதலான தூபிகளுக்கும் ஸ்ரீ செண்பக விநாயகர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதன்போது நல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். ஒன்று கோடி இருந்து இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி விழாவை நிறைவாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த காட்சி எல்லோருடைய மனதையும் ஒருமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்தில் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினரான பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட பிரமுகர்களினால் இந்த ஆலயத்தின் மண்டபமும் இதன்போது திரை நீக்கம் செய்யப்பட்டது. சிங்கப்பூர் திருநாட்டில்